எனக்கு முன்பாக வரக்கூடியவன் ஏனாடா காலத்தாமதம் என்று கேட்கின்றேன். அப்படி நீங்க என்ன கேக்குறீங்க? ஐயா நான் காவல்காரன், நான் நிக்கிறேன், நீங்க எஜமா அவ்வளவு தூரத்துல உட்காந்துக்கிறீங்க, உங்களுக்கு கேட்குமா? ஏன் வந்து நில்லு. உனக்கு இன்றைய தினம் ஏனடா காலத்தாமதம்? எனக்கு முன்னதாக வரக்கூடியவன் ஏனடா காலத்தாமதம் அப்படின்னு நீங்க என்ன கேக்குறீங்க? கேக்குறேன். ஐயா நான் காவல்காரன், நான் நிக்கலாம், நீங்கள் யார்? யார்? சாமி. சாமி சூத்தா அதுல வைக்கிறோம். எனக்கு முன்னதாக வரக்கூடிய ஏனடா காலத்தாமதம் நீங்க கேக்குறீங்க? ஐயா ஊர்ல நான் ஒரு 10,000 ரூபாய் கடை வாங்கிட்டேன். 10,000 ஊர்ல 10,000 பின்ன நீங்க தான் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு வீட்டுக்கு போறீங்க. டேய் வாங்கறத வச்சு நீ போய் சொல்லாத. வாங்கறத ஓப்பா வாங்கறத வச்சு போய் சொல்றாங்களா? நோட்டை பார்த்து என்ன? நோட் டேய் தானே பார்த்தா? ஏய் இது வச்சிங்க. பாத்தாரா கடை வாங்கிட்டீங்க. இந்த கடைக்கார தான தரவியா ஊட்ட முன்னாடி வந்து என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறா. டேய் கட்ட எடுத்து வைடா. அட வாங்க போட்டு தெரியல எடுத்து வைடா என்ன கேக்குறாங்க. எனக்கு அசிங்கமா போச்சு. என்னடா இது சொல்லிட்டு இந்த கடத்தை எப்படியாச்சும் கொடுக்கணும் சொல்லிட்டு எங்க வீட்டை சுத்தி பார்த்தா என் கூட்ட மாடு அதிகம். உங்க வீட்டு மாடு அதிகம். என்னடா பையா? சத்தியமா
இன்னும் ஒரு 5 மாடு, அதை விட அதிகம். ஒரு 10 மாடு. இல்ல இங்க என்ன நடந்துங்குது? இல்ல நேரமா யாரு கம்பெனி வாத்தியார் தானே? என் வாத்தியார் உள்ள கேட்டு வாக்கிட்டு முன்னாடி ஆகுது. மதமா வந்து குரங்கு எடுத்து முத குரங்கு பையன் சிங்கம் சொல்லு. இந்த கருத்தை குட்டாவன சொல்லிட்டு எங்க வீட்டை சுத்தி பாக்குற. எங்க வீட்டை மாடு அதிகம். என்னடா ஒரு 5 மாடு இருக்குமா? அதை விட அதிகம். ஒரு 10 மாடு, அதை விட அதிகம். ஒரு 20 மாடு, அதை விட அதிகம். அட ஒரு 100 மாடு, அதை விட அதிகம். ஒரு 1000. அதை விட அதிகம். இதுக்கு மாதிரி அம்மா மாடு எப்படி மெயின்டைன் பண்றீங்க? கஷ்டப்படுங்க. எவ்வளவு மாடுக்குதா? ஒரே மாடு தான். அதிகம் அதிகம் அதிகம். இந்த மாட்டை வித்தாச்சுனா அந்த கருத்தை குட்டாவன சொல்லிட்டு ஒவ்வொரு சந்திக்கா மாட்டை ஓட்டி மாற எங்க மாடு விக்கல. அடப்பாவங்க. அப்ப எங்க வீட்டு திண்மையில உட்காந்து யோசிச்சு உட்காந்துங்கிற இவரை மாறி ஒரு பெரியவர் என்ன பார்த்து கூப்பிடுறாரு. தம்பி இங்க வாரான்னு கூப்பிட்டாரு. என்ன ஏன்னு கேட்டேன். நீ தினந்தோறும் மாட்டை ஓட்டி மோத்த நான் பாக்குறேன். மாடு விக்கல தம்பி கேட்டாரு. ஆமா ஐயா மாடு விக்க மாட்டேங்குது, என்ன படுத்துன்னு தெரியல நான் சொன்னேன். அதுக்கு அந்த பெரியவர் என்ன சொன்னாரு? மாட்டை சும்மா ஓட்டி போற யாரும் வாங்க மாட்டாங்க. மாட்டை சென்னைக்கு ஓட்டி போ வாங்கிடுவாங்கன்னாரு. வாங்கிடுவாங்க. நானா பண்ண ஆசி பித்திரிக்க மாட்டை ஓட்டி போயிட்டேன். என்ன பித்திரிய? மாட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு மாட்டை ஓட்டி போறேன். மாட்டை ஓட்டு போய்யா அங்க கம்பி மாதிரி கட்டி வச்சுக்கிறாங்க. நான் இந்த மாட்டை ஓட்டு போய் கம்பி உள்ள விட்டேன். மாடு இப்படியே நின்னுங்குது. இந்த மாடு எட்டு வரைக்குமே அவரு குறுக்குல ஒரு கழி ஒண்ணு விட்டாரு. மாடு இப்படியே நின்னுங்குதுங்க. சூப்பரா நீ நிக்கிற மாதிரி நிக்கிற அப்பா அப்படியே நின்னுட்டா. டாக்டர் வந்தாரு. அப்படியே தட்டி பார்த்தாரு. ஓகே அப்படின்னாரு. கை கிலோ சொன்ன போட்டுக்கினாரு கையில. அப்படியே மாட்டை தடுவிக்கிட்டே வந்தாரு. அப்படியே வாழத்து போனாரா. சாம்பார மட்டும் சாட்டுக்கிறாரு ஆளு. எப்படி நீ அதை கண்டுபிடிச்சா? கை உள்ள போய் வச்சேன். மாடு மாடு சரி ஆகி போச்சு. 6 மாசம் ஆச்சு 8 மாசம் ஆச்சு கண்ணு விட்டு போட்டுச்சு. அப்படியே ஓட்டினா போற வேலை 30 நாளைக்கு மாடு வித்துச்சு. 10,000 கல்யாணம் முடிஞ்ச போட்டேன். 20,000 சொல்லி போட்டேன். ஏன் மாதிரியே எங்க அக்கா ஒண்ணு 18 வருஷம் ஆகுது வயசுக்கு வந்து வீட்டிலே கிடக்குறா. கல்யாணமே ஆவல. எனக்கு ஒரு மாப்பிள்ளைங்க வராக்கா பாக்குறாங்க போயிடுறாங்க. வராங்க பாக்குறாங்க போயிடுறாங்க. அட பாவமே. வராங்க பாக்குறாங்க சாப்பிட்டு கிளம்பிடுறாங்க. ஒரு நாள் கூட மக்க பொண்ணு கட்டலாம். ஏய் பொண்ணு மேல எதனா குறை கண்ணுக்கு தெரியாதா? யார் சொல்ற? என்ன வாயிலமா பாக்க. ஏய் சார கண்ணா இருக்க மாட்டவோ? சார பாம்பு கிடையாது, நல்ல பாம்பு கிடையாது. ஒருவேளை காது செவுடோ மொக்காக்கு ஒரு மாதிரி சோப்பு குடும்ப நினைச்சியா? சார்பா கேட்கும். ஊமையும் யாரா மொக்கா சூப்பரா பேச கம்மு தெரியுமா உங்களுக்கு? என்ன ஒருவேளை பெண்டு காலா? எங்க அக்காக்கு பெண்டு கால இல்ல, இவங்க அக்காக்கு தான். ஏண்டா ஒருவேளை கருப்பா இருப்பாங்களோ? கம்பல் கிடையாது. எங்க அக்கா சூப்பர் ஃபிகர். என்ன சூப்பர் ஃபிகரா? சூப்பரா இருக்க கலர். அக்காவை முதல்ல ஃபிகர்னு சொன்னால் நீ தான்டா. எனக்கு கிடைக்கல. அப்ப என்னதான் குறை? எந்த குறையும் இல்லங்க. சரி மாப்பிள்ளைங்க வராங்க பாக்குறாங்க போறாங்க. அசிங்கமா ஆகி போச்சு.
என்னடா பண்ண சொடிய கூட திருமலை உட்காந்து அதே மாதிரி யோசனை பண்ணிக்கிறேன். இந்த பெரியவர் எதிரில் பார்த்துட்டேன். ஆடே அடே அன்னைக்கு அந்த பெரியவர் சொன்னாரு அந்த பசு மாட்டு இந்த மாதிரி பண்ணுன்னு சரியா கொண்டு சொன்னாரு. நம்ம ஏன் நம்ம அக்காவை சரியாக்க கூடாது? நல்ல திறமையான நீ அக்காவை சரியாக்குறேன். நம்ம வீட்டுல அக்கா எதனா இருக்குது? ஒருத்த கூட ஓட்டி மாலை அப்படியே வீட்டு வர கிடக்குது. அக்காவை அப்படியே வீட்டை எல்லாம் வழியை பார்த்து சுட்டினா அப்படியே ஓடியா ராஜா. ஐயா இது நம்முடைய நாட்டின் இந்த மதியவதனாபுரி நாட்டின் வளர கேட்க போகிறேன். ஐயா கேட்க கேள்விக்கு தகுந்த விட எடுக்கணும். அப்படியாகட்டும். நிலமதாயுரை நாட்டிலே நலமதாயுரை நாட்டிலே இந்த மதியவதனாபுரி நாட்டில் இருக்கிற நாட்டு மக்கள் அத்தனை பேர்களும் எந்த ஒரு பொறுப்படம் இல்லாமல் தாழ்வோர் மீது பொழுது வருடமாக தீரம் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறார்களா? ஐயா குறையிட்டு பார்த்தாலும் நாட்டு மக்களுக்கு குறை என்பதே கிடையாது. ஐயா குறையிட்டு பார்த்தாலும் குறை என்பதே கிடையாது. ஆமாங்க. ஆலய பணிக்கான ஜன்மங்கள் நலமதாயுரை நாட்டிலே தீப தூப ஆராதனை எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நடைபெற்று வருகிறதா? அவருடைய பூஜைகள் அப்படியே நடந்து கொண்டு வருகிறது. அதில் முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பது கிடையாது. கல்வி சாலையும் மன்ன சச்சிரம் நலமதாயுரை நாட்டிலே சின்ன சிறு பிள்ளைகள் பள்ளிக்கு சென்று எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் சீரம் சிறப்புடன் படித்து வருகிறார்களா? ஆமாம் ஐயா, எந்த ஒரு குறையும் கிடையாது. அதில் குறையிட்டு பார்த்தாலும் குறை என்பது கிடையாது. ஐயா சந்தோஷம் அடைஞ்சி ஆனால் இருந்தாலும் வரவேற்ற காரணம் என்ன தெரியும்? ஐயா எனக்கு மகன் ஒரு மகன் ஒன்பத்த மகன் இருக்கிறார் அல்லவா சிவமணி. அவனை பார்க்க சிவமணி நான் அழைத்ததாக என் மகன் புறப்படுங்கள்.